ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம காலையில் குழந்தைங்களை எப்படி வழி நடத்தலாம், எந்த மாதிரியெல்லாம் அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமா வேணாமா இப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். பிள்ளைங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க, அது போக்கில் அதோட உணர்வுகளை மதித்து படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அப்போ நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் நம்மக்கிட்ட கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பதிவாக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிடுறேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது எல்லோரும் கேட்குறது, என்னோடய குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறான், ஆனால் டீச்சர்ஸ் ஸ்கூலில் டிசியை வாங்கிட்டு போங்க, உங்கள் குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரு சகோதரி. ஒன்று ஒன்றா சொல்கிறேனே, எவ்வளோ வீடியோவில் முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பேசிடலாம். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்க, நம்ம தானே மெட்ரிகுலேஷனில் படிக்கணும், சிபிஎஸ்சியில் படிக்கணும், இன்னும் என்ன அடுத்தடுத்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கணும். அப்படி படிக்கிறான்னு சொன்னாவே பெருமைன்னு நினைக்கிறோங்க. இப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு அரசு பள்ளியில், அது ஒரு கிராமத்தில் படித்தவங்க தான் இவ்வளோ பெரிய ஆளாக ஆகி நம்ம எல்லோரும் இன்றைக்கும் நினச்சி பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய மறுக்க முடியாத உண்மை இல்லைங்களா? அப்போ மெட்ரிகுலேஷன்லேயும் பெரிய பெரிய நிறைய காசு போட்டு படிக்க வச்சா மட்டும்தான் அவங்க பெரிய ஆளாக வர முடியுமா அப்படின்னா இல்லைங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் இல்லைங்களா? அப்போது அந்த மாதிரி பள்ளிகள் எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய பள்ளியினுடைய பெயரை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த பள்ளிகள் செயல்படுது. அந்த பள்ளிகளை தேடியே நம்ம போகணும். நம்ம பிள்ளைக்கு அது செட் ஆகலையா, அந்த பள்ளி நமக்கு வேணாங்க, நம்ம பிள்ளை வாழ்க்கையில் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த பள்ளியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுங்கள். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அரசு பள்ளிகளில் யாரும் படிக்காத குழந்தைங்கள விரட்டி விடுறதில்ல, பள்ளிகளில் நல்ல ஒரு பெயர் வாங்கணுங்கிறதுக்காக பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய அரசு பள்ளி குழந்தைகள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்ப சூழ்நிலையில் ரொம்ப 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 மனம் என்ன சொல்கிறது, மன விரக்தியோடு தான் படிக்க வரான். சாப்பாடு இல்லாமல் தான் படிக்க வரான். அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் இல்லாமலோ, இல்லை இருந்து அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமலோ, இல்லை ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையில் ரொம்ப இறுக்கப்பட்ட சூழ்நிலையில் தாங்க பள்ளியில் மாணவ குழந்தைங்க நம்மக்கிட்ட வராங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒவ்வொரு குழந்தையினுடைய கதையை கேட்டோன்னா கண்ணீர் வருங்க. ஆனால் அந்த அரசு பள்ளியில் படித்தா கேவலம்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் உண்மை. அரசு பள்ளியில் படித்தேன்னு தலை நிமிர்ந்து சொல்லுங்கங்க. ஏன் அப்படின்னா, ஒரு அரசு பணி கிடைக்கும் பொழுது அதை பெருமையாக வெளியில் சொல்கிறீங்க. ஒரு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு ஒரு இழுக்காக நம்ம நினைக்கிறோம். பணின்னு வரும்போது அரசு பணியை உயர்வாய் நினைக்கிற நாம், படிப்பு என்று வரும்பொழுது ஏன் அரசு பள்ளி அப்படின்னா அதை நம்ம இழிவாக நினைக்கிறோம். தலை நிமிர்ந்து சொல்லுங்கங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நான் அரசு பள்ளியில் தாங்க படித்தேன், சரிங்களா? அதே பள்ளியில் தான் இன்றைக்கி நான் ஒரு தமிழாசிரியராக, சொல்லப்போனால் ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு தமிழாசிரியராக அந்த பள்ளியில் பணிபுரிகிறேன். என் பள்ளிக்காக நான் பாடுபடுறேங்க. என் பள்ளியில் ஒவ்வொரு இடத்தையும், ஒவ்வொரு சுவரையும், ஒவ்வொரு கதவையும் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு மலரும் நினைவுகள் வரும். அந்த பள்ளிக்கூடத்தில் நான் சொல்லும் போதெல்லாம், யாருக்கும் அது பள்ளிக்கூடம் கிடையாது, இது ஏன் பள்ளிக்கூடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்கள் பள்ளிக்கூடம் இல்லை, ஏன் பள்ளிக்கூடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்காக நான் அவ்வளோ பாடுபடுவேங்க. ஸோ அரசு பள்ளியில் படித்ததுனால நான் இன்றைக்கி நல்லா இல்லாமல் போயிட்டேனா? கண்டிப்பாக நல்லா வந்திருக்கேன் தானே. உடனே நீங்கள் நினைக்கலாம், ஓஹோ ஆஹோன்னு நல்லா படித்தேன், அதனால் கிடையாதுங்க. என்னுடைய வாழ்வை நான் சொல்லணும் அப்படின்னாக்க, நான் அரசு பள்ளியில் படிச்சுட்டு 12ஆம் வகுப்பு படித்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டில் நான் 5ஆவது பொண்ணு, எனக்கு 3 அண்ணன் ஒரு அக்கா. எனக்கு அதுக்கப்புறம் என்னை படிக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலை எங்கள் வீட்டில் இல்லை. எங்கள் அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ வருமானம் ரொம்ப கம்மி அரசு பணியாக இருந்தாலும். அதனால் அதுக்கப்புறம் உடனடியாக எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் திருமணம் பண்ண மாட்டேன்னு 1 வருஷம் அப்படி ஸ்ட்ரைக் பண்ணினேன். அதுக்கப்புறம் மற்றவர்களுடைய உதவியோடு ஒரு 2 வருஷம் படிப்புங்க. அதாவது என்னென்னா, கண்ணு தெரியாத காது கேட்காத குழந்தைகளுக்கான ஒரு டீச்சர் ட்ரைனிங். பிறருடைய உதவியோடு படித்து, அதுக்கப்புறம் அந்த உதவிக்கான பணத்தெல்லாம் அப்பா கொடுத்துட்டாங்க, அது வேறு விஷயம். அதுக்கு 1 வருஷம் போராடி தான் நான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு வந்துட்டேங்க. உடனடியாக எனக்கு வேலை இல்லை, திடீர்னு ஒரு தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம செல்லக்குட்டி என் பின்னாடியே பாருங்க, சாரிடா செல்லம்,
காலில் மிதிச்சிட்டேன். இடையில வந்தாங்க, பார்க்காம வீடியோ எடுத்ததில் அவங்கள மிதிச்சிட்டேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளோவே போயிடுச்சு. நான் வந்து அது முடிச்சுட்டு வெறும் பணம் தான் 1000 ரூபாய். ஆனால் நான் வந்து எனக்கு இன்டர்வியூ நடக்கும்போது என்ன சொன்னேன் தெரியுமா? இதை படிக்க வந்தீங்க, நீங்கள் சம்பளம் கொடுக்காம வேலை பார்ப்பீங்களான்னு சொல்லி அந்த ஹச்ஓடி எனக்கு இன்டர்வியூ பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து சாப்பாடு மட்டும் 3 நேரம் போட்டிங்கன்னா போதும், எனக்கு பணம்லாம் ஒரு மேட்ரு இல்லை, இந்த பிள்ளைங்களுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன், திருமணம் கூட பண்ணாமல் நான் இந்த வாழ்க்கையை இந்த பிள்ளைங்களுக்காக அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனடியாக எனக்கு சீட்டு அலாட் பண்ணிட்டாங்க. அப்படி தான் நான் படித்தேன். சரிங்களா? அப்படி ஒரு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு டெடிக்கேஷனோடு தான் நான் ஒரு 10 இயர்ஸ் படித்து வேலையும் 10 இயர்ஸ் பார்த்து முடிச்சேன். உடனடியாக வேலை கிடச்சிச்சு. 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் சம்பளத்தில் ஹாஸ்டல் கொடுத்துட்டு சும்மா நமக்கு அந்த கை செலவுக்கு மட்டும் ஒரு 200 ரூபாய் இருக்கும். அதுக்குள்ளே வீட்டிலலாம் கொடுக்கல. அப்படி தான் ஹாஸ்டலில் நான் வந்து இருந்தேங்க. சொன்ன மாதிரியே 10 வருட காலம் திருமணத்துக்கு எனக்கு திருமணம் லேட்டாக தான் நடந்தது. அந்த பிள்ளைங்களுக்காகவே வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சென்டிமெண்ட்டாக நம்மளை பிளாக்மெயில் பண்ணி நம்மளுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திருமணத்துக்கு அப்புறமுமே வந்து ஒரு 11 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணேங்க. அதுக்கப்புறமா தான் என்னுடைய கணவர் வந்து அப்போவே இருந்து திருமணம் ஆனதுலேருந்து என் கணவர் என்னை படிக்க வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம வந்து பிஏ பண்ணணும், அதுக்கப்புறம் எம்ஏ பண்ணணும், அதுக்கப்புறம் எம்ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் பிஎட்டில் வந்து ஸ்பெஷல் பிஎட் பண்ணேன், நார்மல் பிஎட் பண்ணேன், அதுக்கப்புறம் அரசு பணிக்கு ஒரு தேர்வு எழுதினேன். உடனே செலக்ட் ஆனேன். ஒரே வருஷத்தில் 42 வயதில் தான் நான் வேலைக்கு வந்தேன். இப்போ நான் வேலைக்கு வந்து 10 இயர்ஸ் ஆக போகுதுங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம பிஹெச்டி முனைவர் பட்டம் வரைக்கும் படிச்சிருக்கோம். எல்லாமே திருமணத்திற்கு பிறகு தான். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு விஷயம் திருமணத்துக்கு முன்னாடி படிக்கலை, டிகிரியே பண்ணலை, ஸோ அதோட என் வாழ்க்கை முடங்கி போயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சி கவலைப்படுறேன்னா இன்றைக்கி நான் அவங்க முன்னாடி ஒரு டாக்டர் சுப்லட்சுமியாக நிற்க முடியாது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி மூளை முடுக்கில் எல்லா இடங்களிலும் இதை மாதிரி வாழ்க்கையில் முன்னேறினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கேட்கும்போது நமக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். அரசு பள்ளியில் தான் நான் படிச்சிருக்கேன். சரிங்களா? எங்களுடைய பள்ளியில் இருக்கிற எல்லாரை விட நம்ம வந்து நல்லா இருக்கிறோம், நல்லா படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம அரசு பள்ளி, ஆனால் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம கூட எத்தனையோ பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து டாக்டர் பட்டம் முடிக்கலை, எல்லாரும் அதே பள்ளியில் பணிபுரியலை. அப்படிங்கிறப்ப நம்ம அதில் தனித்தன்மையோடு இருக்கிறோம். அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். ஸோ அரசு பள்ளிங்கிறது வந்து ஒரு இழிவான செயல் கிடையாதுங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சான்ஸ் இருந்தது அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். சரிங்களா? அதாவது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, குழந்தைகளுடைய அறிவுத்திறனெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன் சொல்ல வரேன்னா, மெட்ரிகுலேஷனில் படித்தா தான் நல்லா வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அப்படிங்கிறதுக்கு நான் 2 உதாரணங்கள், 2 பேருடைய வாழ்க்கையை உதாரணமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதனால் ஒரு குழந்தை படிக்கலை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஆசிரியர்களாக இருக்கிறவர்களும் ஏன் அந்த குழந்தை படிக்கலை அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கணும். அவங்கள வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. ஒரு குழந்தை படிக்கலைன்னா கண்டிப்பாக விளையாட்டுத்தனமும் சுட்டித்தனமும் அவளுடைய அறிவுத்திறன் குறைபாடும் மட்டும் காரணம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே குடும்ப சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, அவளுடைய மனநிலை எல்லாவற்றையும் ஆராய வேண்டிய கடமை பெற்றோருக்கும் இருக்குது. மிகப்பெரிய பங்கு ஆசிரியருக்கு இருக்குது. அப்போ ஒரு குழந்தை வந்து அவளுடைய நடத்தையில் மாற்றம் வருது அப்படின்னா ஏன் 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 அப்படிங்கிற கொஸ்டினை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம மனசுக்குள்ளே அவகிட்ட இல்லை. அதை கேட்டு அதை அறிந்து அவளோட தோழமையோடு பழகி, அது பெற்றோரும் செய்யுங்க, ஆசிரியரும் செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த குழந்தைய நம்ம நல்வழிப்படுத்த, நல்லா கொண்டு வர, நல்லா படிக்கலைன்னா காரணம் இருக்குங்க. ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தாலேயோ மற்றவர்களாலேயோ ஃப்ரெண்ட்ஸாலேயோ இல்லை ஏதோ விதத்தில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இல்லைன்னா உடல்நிலையாவது பிரச்சனை இருக்கும். என்னன்னு கண்டுபிடிங்க. ஒரு குழந்தை படிக்கலைன்னா அந்த செஞ்சீங்க அப்படின்னாவே, அதே நேரம் படிக்காததுனால இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணாதீங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்க தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமானது தான் இந்த பள்ளிக்கூடம், இந்த சமூகம். நல்லா அறிவோடு இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு யாருங்க சொன்னது? எல்லாருக்குமானது. எல்லாருக்கும் இந்த சமூகத்தில் வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸையோ மன முறிவையோ
கவலையே கொடுக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விரலை மட்டும் எல்லாருக்கும் கொடுங்கங்க. அவங்க பிடிச்சி மேலே வந்துடுவாங்க. அந்த கடமையை செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்குது. அது ஆசிரியராக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம். ஸோ மாணவ செல்வங்களை பள்ளிக்கூடத்தை விட்டு போங்கன்னு எந்த ஆசிரியரும் இதை பார்த்தீங்கன்னா சொல்லாதீங்க. அப்படி சொல்கிறாங்க, நான் அந்த பள்ளிக்கூடவே நான் பெற்றோர்கள் முடிவு பண்ணுங்க. இல்லை நான் அதே ஸ்கூலில் தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், ஆனால் அந்த மிஸ் அப்படி சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களோட கொஸ்டின் எனக்கு புரியுதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. டெய்லி பேசுங்க. கவுன்சிலிங்னா என்னமோ நினச்சிட்டு போய் சைக்காலஜிஸ்ட்டை போய் பணம் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்தாதான் கிடையாது. ஒரு தாயை விட சிறந்த ஆசிரியர், சிறந்த ஒரு மனநல மருத்துவர், சிறந்த ஒரு சித்த மருத்துவர் யாருமே இந்த உலகத்தில் இல்லைங்க. தாய் தான் சிறந்த தோழியும் கூட. சரிங்களா? அப்போ நீங்கள் குழந்தைகிட்ட பேசலாம். மிஸ் சொல்கிறாங்கன்னா நிறைய குழந்தைங்க இருக்கனால அவங்க ஏதோ ஒரு டென்ஷனில் பேசியிருப்பாங்க. ஆனால் நீ அறிவாளி பிள்ளை, நீ நல்லா படிப்ப, நல்லா வருவ, இப்போ நீ மார்க் உன்னால் எடுக்க முடியல, நீ கவலைப்படாத, உன்னால் நல்ல பெரிய மார்க்கெல்லாம் எடுக்காமல் படிக்காதவங்கெல்லாம் மாமேதை காமராஜர் இல்லையா, அந்த ஐயா எவ்வளோ பெரிய ஆளாக வந்தாங்க, எவ்வளோ பண்பு, எப்பா அவங்கள மாதிரி இந்த உலகத்தில் அதுக்கப்புறம் ஆளே வரலைங்க. ஸோ படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி சொன்ன உடனே நீங்கள் நினைக்கலாம், அப்போ படிப்பு யாருக்குமே தேவையில்லையானா, அப்படி சொல்லும்போது குழந்தை படிக்க ஆரம்பிக்கும்னு நான் சொல்ல வரேன். ஸோ படிப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ மார்க் வரைയത് பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்கள் தூண்டுதல் ஊக்கமும் அவர் கொடுத்து தட்டி 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 கொடுக்க அந்த குழந்தைய அறியாமல் அதுக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உத்வேகம் பிறக்கும். அவள் படிக்க ஆரம்பிப்பாள். உங்களுக்காவது படிக்க ஆரம்பிப்பால, அப்போ அவளுக்கு புரியும். ஸோ படிப்பு அப்படிங்கிறது எப்படி மண்டையில் ஏறுது அப்படின்னா, நல்ல மனநிலை இருக்கும் பொழுது, நல்ல உடல்நிலை இருக்கும் பொழுது ஏறும். அவ்வளோதான். கடவுள் படைக்கும்போது எல்லாரையுமே ஒரே மாதிரி தாங்க படைச்சாரு. சூழ்நிலைகள் தாங்க நம்மளை அறிவாளியாகவும் அறிவு இல்லாதவர்களாகவும் தோற்றப்படுத்துது. ஸோ நம்மளோட கடமை உலகத்தில் வந்துட்டோம். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு புன்னகை, ஒரு சின்ன விரல், இல்லைன்னா உங்களுடைய ஒரு வார்த்தை அவங்கள தூக்கி விட்டுச்சு அப்படின்னா அது நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததற்கான அர்த்தம் இருக்குதுங்க. அதை செய்வோமா இன்னையிலேருந்து? ஸோ குழந்தைங்க படிக்கலைன்னு கவலைப்படாதீங்க. இன்றைக்கி கூட ஒரு சகோதரியே வெளியில் சந்திச்சேங்க. அப்போ சொன்னாங்க, 2 பசங்க எனக்கு, ஆனால் 2 பேருமே படிக்கணும், வேலைக்கு போகணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிற பொறுப்பு இல்லை அப்படின்னு அந்த சகோதரி சொன்னாங்க. பட் அதிகமாக என்னால் அவங்களோட பேச முடியல. ஆனால் அது மாதிரியான சகோதரிகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, அது இப்போ நான் சிறகு அவரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஜூலையில் போட்டதையே மறந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி அது விதைச்சி அழகாக நிறைய காய்கள் கிடக்காங்க. ஸோ அதன் நேரம் காலம் வரும் பொழுது அது அழகாக வீரியத்தன்மையோடு முளைச்சி வருங்க. அந்த உலகத்தில் தாவரங்களாகிய இவங்களே நமக்கு அழகாக பலன் தரும்போது, பெற்ற குழந்தை தாய் தந்தையருக்கு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் பாசத்தையும் நேசத்தையும் கொடுக்க மாட்டாங்களா? என்ன கொடுப்பாங்கங்க. நம்பிக்கையோடு காத்துருங்க. உங்கள் குழந்தைங்க இன்றைக்கி படித்தாலும் படிக்கலைனாலும் பெரிய ஆளாக உங்களை காப்பாற்றுவாங்க. அந்த நம்பிக்கையோடு அவங்க பிள்ளைங்களை தட்டி கொடுக்குற அம்மா அப்பாவாக மாறுங்க. அதே மாதிரி தோழமையோடு கை கொடுக்குற ஆசிரியர்களாகவும் நீங்கள்லாம் உருவாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுபோல் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னுடைய அனுபவம் சார்ந்து என்னுடைய என்ன சொல்கிறது, எப்போவுமே என்னுடைய சிந்தனை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. எல்லாத்துலேயுமே அது பணிபுரிகிற இடத்துலையா இருக்கும், குடும்பத்துலையா இருக்கட்டும், எல்லாரோட சிந்தனை மாதிரி என்னுடைய சிந்தனை இது வரைக்கும் இருந்ததே இல்லைங்க. அது கண்டிப்பாக அந்த சமூகத்துக்கு தேவையான ஒன்றா இருந்திருக்குன்னு நான் நிறைய இடங்களில் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை உங்கள்கிட்ட நான் கொண்டு வர விரும்புகிறேன். நீங்கள் அதை விரும்புனீங்கன்னா எனக்கு தகவல் கொடுங்க. கண்டிப்பாக நிறைய இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு வரும். தோட்டத்தில் அப்படியே அமைதியாக இந்த சூழ்நிலைகளை ரசிச்சுக்கிட்டே நான் பேசுகிறேன். நீங்களும் இந்த தோட்டத்தை ரசிச்சுக்கிட்டே கேளுங்க. குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும், குழந்தைகள்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்களும் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே, பபாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.